இதை எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்டுறலாம்ப்பா. ஆனா அந்த அர்ஜுன் தாஸ் கேரக்டருக்கு ஒரு ஐட்டம் சாங் வச்சாங்க பாரு, அத மட்டும் மன்னிக்கவே முடியாது. அட பாவீங்களா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னா ஹீரோயினும் தேவையில்ல, எந்த சாங்ஸும் தேவையில்லன்னு முடிவு பண்ணாடா லோகேஷன். அவரோட படத்துல 2 ஹீரோயின்ஸ் ஐட்டம் சாங்லாம் வச்சிருக்கீங்களே, இதை பார்த்தா லோகேஷன் நிலைமை என்ன ஆகும்? ரைட்ரா, சம்பவம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. அஜய் தேவ்கன் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ட்ரெய்லர் பார்த்ததுக்கே எங்களால தாங்க முடியல. ஃபுல் படமும் பார்த்தா எங்க கதி என்ன ஆகுமோ தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரேம்ல இரும்பு கையெல்லாம் வந்துட்டு போகுது. அது யாரு ஏன் வந்தாங்கன்னே தெரியல. அந்த கேரக்டர் பண்ணிருக்குது அமிதாப் பச்சன் சொல்றாங்க. அவர் தான் அந்த ட்ரக் மாஃபியாவுக்கு ஹெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அஜய் தேவ்கன் சார், நீங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. இந்த படத்துல இருந்து நீங்க ஒரு தனி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண போறதா நிறைய பேச்சு வருது. அதுக்காக இப்ப நீங்க ட்ரெய்லர்ல காமிச்சீங்க ஒரு இரும்பு கை, இவர் தான் ட்ரக் மாஃபியோட ஹெட், சோ இவர் தான் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கேயும் கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு